ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நாளாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு உண்மையை கர்த்தர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் கீழே ஆண்டவர் சொல்லும் பொழுது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரத்தினால் நம்மை மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையும் பலனும் அவரிடத்திலிருந்து வருகிறது. நாம் சில நேரங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், வாய்ப்பு கேட்டு பல இடங்களில் சிலர் அலைந்து திரிகிறதை பார்த்திருக்கிறேன். சில வாய்ப்புக்காக அலைந்து திரிவார். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் வாய்ப்புக்காக. ஆனால் மேன்மை என்பது அவர் நமக்கு தருகிறது, பலன் என்பது அவர் நமக்கு தருகிறது. ஜனங்கள் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டாம், ஜனங்கள் நம்மை பலப்படுத்த வேண்டாம். ஆனால் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த உண்மையுள்ளவர் என்பதை மட்டும் மறந்து விடாது. நாம் அவரை சார்ந்திருக்கிறோம், அவரை தேடுகிறோம், அவர் சமூகத்தை நாடுகிறோம். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அவர் உயர்த்தும் பொழுது ஒருவரும் அதை தடுத்து விட முடியாது. அவரை உயர்த்தும் பொழுது ஒருவரும் அதை தட்டி பறித்து விட முடியாது. நீங்கள் மிக கவனமாக இந்த செய்தியை கேட்க வேண்டும். காரணம், அவர் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் கரத்தினால் மட்டும்தான் முடியும். உலகம் சில நேரங்களில் மேன்மைப்படுத்தும், ஆனால் அது காலை பிடித்து கீழே இழுத்து விட்டுவிடும். கர்த்தர் மேன்மைப்படுத்தும் பொழுது அவர் கரம் உங்களை தாங்கி நிற்கும். கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது அவர் கரம் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய ஆச்சரியமான காரியம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். நீங்கள் காத்திருங்கள். எத்தனை ஆண்டுகள் காத்திருங்கள். நாட்கள் வரும், காலங்கள் மாறும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்தி விடுவார். சத்ருவனுடைய சதி திட்டத்தினால நீங்கள் ஒருவேளை உங்கள் ஸ்தானத்தை இழந்திருக்கலாம், விளக்கப்பட்டிருக்கலாம், செய்யாத தப்புக்கு செய்தீர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் அவர் மேன்மைப்படுத்தும் பொழுது ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. தானியேல், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலை கர்த்தர் உயர்த்தின போது அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் மக்கள் எழும்புகிறார்கள். மேதியாவின் ராஜ்யம் தரிவு ஆண்ட பெர்ஷியாவின் ராஜ்யம் எழும்புகிறது. மேதியா சாம்ராஜ்யமும் தரிவு ஆண்டதான பெர்ஷியாவின் சாம்ராஜ்யம் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறது. அவனை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவன் சாணத்திலிருந்து அவனை இறக்கி அவனை சிங்கக்கவியில் கொண்டு போய் போடுகிறார்கள். பதவி இழந்தான், மேன்மை இழந்தான், பலத்தை இழந்தான், சிங்கக்கவியில் போடப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை மீண்டும் உயர்த்தி இவனுக்கு ரோதமாய் இடமென்ற அத்தனை பேரையும் நிர்மூலமாக்கி இவனை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் தம்முடைய தயவை, தம்முடைய கிருபையை விளங்க பண்ணினார். பரிசுத்த ஆவியானவருடைய தயவு, பரிசுத்த ஆவியானுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனிதனை பலப்படுத்தினது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானுடைய கிருபையும் பிரசன்னமும் வெளிப்பட பண்ணினான். இன்றைக்கு அந்த நன்மையை உங்களுக்கு தர விரும்புகிறார். எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் குறைபட்டார்களோ, அதே இடத்துல மேன்மைப்படுத்தக்கூடியவர் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். ஆமென்.